ரொம்ப நாள் ஆயிடுச்சு கார்டன் பக்கம் வந்து. இன்னைக்கு ஈவினிங் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கார்டனில் நின்றுட்டுருந்தேன். நம்ம கத்திரிக்காய் செடி வந்து பூ பூத்து இருந்துச்சா, இப்போ நல்லா அழகான ஒரு காய் காய்ச்சிருச்சு. சின்னதாக தான் இருக்குது, 2 காய்ச்சிருந்துச்சு. அம்மா வீட்டில் நல்லா பெருசாக நிறைய செடியில் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சா, இப்போ தான் என் செடியில் காய்க்கவே ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நேரம் வெளியில் உட்காந்துருக்கலாம் பார்த்தா கொசு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே உள்ளே வந்தாச்சு, டிவி பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே வெங்காயம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன் இன்னைக்கு இவ்வளோ வெங்காயம் அப்படின்னா, இட்லி மாவு இருக்குல்ல, இட்லி மாவில் வந்து வெங்காயத்தை நல்லா தாளித்து அதில் போட்டுறணும். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். போட்டு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே வந்து இது முக்ளிப்பா சட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஊற்றி பணியாரம் மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். கார பணியாரமாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் இதோட காம்பினேஷன் வந்து தேங்காய் சட்னி தான் சூப்பராக இருக்கும். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எல்லாமே சீக்கிரமாக ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே என்னோடய ஒர்க்கையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து அதிகமான ஒர்க்லாம் கிடையாது, சின்ன சின்ன வேலை தான். எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டு இனி ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். இது இல்லாமல் ரொம்ப போர் அடிக்குது, அவன் எப்படா வீட்டுக்கு வருவான்னு தான் இருக்குது. ஏன்னா நேற்று சாப்பிட்டு தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால தான். ஸோ இன்றைக்கி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இனி ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். பாய்.